வீடியோ பார்த்துட்டு இருக்கிற பல பேர் கிராமத்து சைடு இருப்பீங்க. உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். எல்லாருமே வந்து சீக்கிரமா எந்திரிச்சிடுவாங்க. நிறைய பேர் சீக்கிரமா தூங்கிடுவாங்க. அண்டு சிட்டியில இருக்கிறவங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவங்க வீட்டில இருக்கிறவங்க ஒரு சில பேர் பெரியவங்க வந்து சீக்கிரமா ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அண்டு இப்போ இருக்கிற காலத்துல யங்ஸ்டர்ஸே நிறைய பேர் வந்து சீக்கிரமா ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறாங்க. ஸோ அந்த ஏர்லி மார்னிங்ல என்ன இருக்கு? ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இந்த டைம் நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கிற டைம் பார்த்தீங்கன்னா 4:57. ஆக்சுவலா நான் 4K எழுந்துட்டேன். ஒரு சில ஒர்க்லாம் செட்டப் ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கிற டைம் வந்து 4:57. ஸோ இந்த மாதிரி ரொம்ப சீக்கிரமாக எந்திரிக்கிறதுல என்ன பெனிஃபிட் இருக்குது? நான் அது எந்திரிச்சு சும்மா என்ன பண்ண போகிறேன், எனக்கு கொஞ்ச நேரம் தூங்குவேனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுக்காக தான் இந்த வீடியோ. எந்திரிக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட் இருக்குங்கிறத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நான் உங்கள் சந்தோஷ், நீங்கள் பார்த்துருக்கிறது மிஸ்டர் மினிட்ஸ். நம்ம சேனல் புதுசாக இருந்தால் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காலையில் நம்ம ஒரு 4 to 5 அந்த டைமிங்கில் நம்ம எந்திரிக்கிறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்னா, இது ஆக்சுவலாக வந்து கிரியேட்டர்ஸ் டைம்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கலாம், இல்லை ஒரு கோல்டராக இருக்கலாம், எதுவாக யாராக வேணா இருக்கலாம். நீங்கள் வந்து ஒரு இந்த டைமில் தான் உங்கள் கிரியேஷன் வந்து பயங்கரமாக பீக்கு போகும். இதுக்கான ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த டைமிங்கில் வந்து அட்மாஸ்பியரில் இருக்கிற O3 கேஸ் வந்து கீழே வரும். அந்த டைமில் நம்ம அதை சுவாசிக்கிறப்போ வந்து அது நம்மளோட மெட்டபாலிசம் அண்ட் பிரெயின் ஆக்டிவிட்டியை பூஸ்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம கிரியேட்டிவான ஐடியாஸ் வந்து நிறையா வந்து நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் இந்த டைமிங்கில் வந்து பார்த்தோம்னா மற்றவங்க யாருமே நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா, இன்கேஸ் வந்து நீங்கள் ஆஃபீஸில் உட்காந்து ஒரு ஆஃபீஸ் டைமிங் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா, ஃப்ரெண்டு வந்து ப்ரோ வாங்க போய் நம்ம ஒரு காஃபி குடிக்க போகலாம், இல்லை மச்சான் வாடா போய் ஒரு காஃபி குடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஸோ நம்ம வந்து அந்த இதில் வந்து கரெக்டாக ஃபோக்கஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. ஏன்னா ஏதாச்சும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து நம்மக்கிட்ட வந்துக்கிட்டே இருக்கும். அண்டு பார்த்தீங்கன்னா வீட்லேயே இருந்தீங்கனாலுமே குழந்தைங்க இருப்பாங்க, குழந்தைங்க அங்கேருந்து விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஸோ நீங்களால் ப்ரொடக்டிவாக ஒர்க் பண்ண முடியாது. டிவி சவுண்டு கேட்கும், மிக்சி சவுண்டு கேட்கும். இந்த மாதிரி நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறதுனால வந்து அந்த டைமிங்கில் வந்து உங்களால் க்ரியேட்டிவாக யோசிக்க நீங்களே ட்ரை பண்ணாலுமே உங்களுக்கு அது வராது. ஸோ இந்த டைமிங்கில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா மொத்தமாகவே உங்களுக்கு அமைதியாக தான் இருக்கும். ஒரு அமைதியான என்விரான்மெண்ட் தான் இருக்கும். மேக்ஸிமம் பீப்புள்ஸ் வந்து இந்த டைமில் நினச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அதுதான் உங்களுக்கான டைம், நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கான நேரம். அண்டு மற்றவங்களை கம்பேர் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து டைமிங் அதிகமாக இருக்குது. இப்போ ஒருத்தங்க வந்து 9க்கு எந்திரிக்கிறாங்க, திருப்பி 9க்கு தூங்க போகிறாங்கன்னா, அவங்கள கம்பேர் பண்ணுறப்போ நீங்கள் 4க்கு எந்திரிச்சு 9க்கு தூங்குனீங்கன்னா உங்களுக்கு டைமிங் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த டைமிங்கில் வந்து நீங்கள் உங்களோட பர்சனல் பிஸ்னஸ் ஏதாச்சும் பண்ணணுன்னா நீங்கள் இது பண்ணலாம், இல்லை ஏதாச்சும் லேர்ன் பண்ணணும்னா அந்த டைமிங்கில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மற்றவங்க கம்பேர் பண்ணுறப்போ உங்களுக்கு டைம் நிறையா இருக்குது. ஸோ அந்த டைமிங்கை நீங்கள் எப்படி பர்ஃபெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது அர்த்தம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த டைமிங் நீங்கள் பண்ணுற விஷயத்துக்கு நீங்கள் யாருக்கும் பதில் சொல்ல தேவையில்லை. ஏன்னா நீங்கள் தூங்கிட்டு இருக்கு இப்போ வீடியோ நான் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே யாரும் வரப்போறது இல்லை. என்ன பண்ணுறீங்க ப்ரோ அப்படின்னு கேட்டாலும் இது கேட்க போகிறது இல்லை. மற்ற டைமில் நான் பண்ணேன்னா கன்ஃபார்மாக கேட்பாங்க, என்ன பண்ணுறீங்க ப்ரோ, என்ன வீடியோ, என்ன சேனல் கேட்பாங்க. ஓகே, அது என் சேனலுக்கு ஒரு ப்ரொமோஷனாக இருந்தாலுமே நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறப்போ வந்து அது எனக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் தான், என்னோட டைம் அது பாதிக்கும். ஸோ இந்த டைம் வந்து நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராகவோ இல்லை பிஸ்னஸ் பீப்புளாவோ இருந்தீங்கன்னா இந்த டைமை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் க்ரோத்தை டெவலப் பண்ணிக்கலாம். இல்லை வந்து நீங்கள் 9 to 5 ஜாப் போயிட்டு இருக்கிறீங்க, எனக்கு தனியாக என்னோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதுதான் உங்களுக்கான பர்ஃபெக்ட் டைமிங். ஸோ இந்த டைமிங்கில் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ வந்து நீங்கள் உங்களோட பீக்கை நீங்கள் ரீச் பண்ணலாம். அண்டு மேக்ஸிமம் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள்ஸ் வந்து ஏர்லி பேர்ட்ஸாக தான் இருப்பாங்க. அவங்க வந்து மேக்ஸிமம் வந்து சீக்கிரம் எந்திரிச்சிடுவாங்க. அவங்களுக்குன்னு தனியாக ஒரு டெய்லி ரொட்டீன் இருக்கும். அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க. அதனால தான் அவங்க வந்து ஒரு பீக் அச்சீவர்ஸாக ஆனாங்க. அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த டைமிங்கில் வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா O3 கேஸ், அது வந்து நம்ம மைண்டை மட்டுமே பூஸ்ட் பண்ணாது, நம்ம லங்ஸே டீடாக்ஸ் பண்ணும். ஸோ இந்த டைமிங் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னா உங்கள் லங்ஸில் இருக்கிற கெட்டது எல்லாத்தையும் வெளியே கொண்டு வரும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ரோட்டில் போய்கிட்டு இருப்பீங்க, ஒருத்தர் ஸ்மோக் பண்ணிட்டு இருப்பான், அவனுக்கு பார்த்தாலே நமக்கு பயங்கரமாக எரிச்சல் வரும். ஆனால் அப்போ வந்து என்னன்னாலுமே சரி, அவன் ஸ்மோக் பண்ணுறான், அதனால வந்து பேசிவ் ஸ்மோக்கிங்னால நிறையா கேன்சர்ஸ்லாம் இப்பயும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் தவிர்க்கணும். உங்கள் லங்ஸ்குள்ளே போன இதெல்லாம் வெளியே நீங்கள் கொண்டு வரணும்னா இந்த டைமிங்கில் நீங்கள் வந்து பிராணாயமா பண்ணலாம். அது நிறையா டஸ்ட்டெல்லாம் பொல்யூஷன்னால நிறைய டஸ்ட்லாம் நம்ம இன்ஹேல் பண்ணுறோம். அதெல்லாம் வந்து இந்த டைமிங் நீங்கள் எந்திரிச்சு நல்லா ஆக்சிஜன் நிறையா இருக்கிற மாதிரி மொட்டை மாடிக்கு போயிட்டு, இல்லை நல்லா ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணிட்டு எக்ஸசைஸ் பண்ணுறப்போ வந்து நம்ம மூச்சு நிறையா விடுவோம். ஸோ அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுறப்போ உங்கள் லங்ஸ் ஆட்டோமேட்டிக்காக டீடாக்ஸ் ஆகுது. நீங்கள் ஈஸியாகவே ஹெல்த்தி பீப்புள் ஆகிடுவீங்க. அண்டு இன்னொரு பார்க்க போகிறது மைண்ட்ஃபுல்னஸ். அந்த டைம் வந்து நமக்கு நிம்மதி இருக்கும். எப்பயுமே வந்து எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாதப்போ தான் நம்ம மைண்ட் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டைமிங்கில் வந்து உங்களுக்கு எந்த டிஸ்ட்ராக்ஷனுமே இருக்காதுதா. ஸோ அந்த டைமிங்கில் வந்து நீங்கள் உங்கள் பீஸ்ஃபுல்லான ஸ்டேட்டுக்கு போகலாம். ஒரு மென்டல் பெனிஃபிட்டில் இது பண்ணலாம். மேக்ஸிமம் ரிசர்ச்சில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காலையில் எந்திரிக்கிறவங்களுக்கு வந்து மென்டல் டிஸார்டர் வரது கம்மியாக இருக்குது, அந்த ஸ்ட்ரெஸ் லெவலும் அவங்களுக்கு டிக்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் ஃபைனலாக பார்க்க போகிறது உங்கள் ஸ்லீப் குவாலிட்டியை அது பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணும்.
ப்ராக்டிக்கலாகவே ரிசர்ச் அதுக்கெலாம் போக வேணாமே, ப்ராக்டிக்கலாகவே பேசலாமே. இப்போ நீங்கள் வந்து காலையில் ரொம்ப சீக்கிரம் எழுந்திரிக்கிறீங்க, அந்த டே ஃபுல்லாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, அந்த நைட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தூக்கம் வருது இயல்புங்க. ஸோ இந்த வீடியோ நிறைய பேர் வந்து நைட்டு 12 மணி 1 மணின்னு பார்த்துட்டு இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, வேணாம், தூங்கிடுங்க. 9க்கு தூங்கிடுங்க, காலையில் 4க்கு எந்திரிங்க. நீங்கள் ஒரு ஹெல்த்தியாக இண்டிவிஜுவலாக மாறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் சந்தோஷ். லவ் யூ ஆல். பை.